இன்னொரு மனுஷன் நல்லா வாழ்வான்னு கூட இருக்க மனுஷனை நினைக்கிற மனுஷன் இனிமே ரேர் ஸ்பீஷிஸ். அப்ப மெடிடேஷன் எங்க ஹெல்ப் பண்ணும்? முன்ன வந்து அதே காம உணர்ச்சி, கோபம், கெட்ட எண்ணம், புறம் பேசுறது இதெல்லாம் வரணும். ஆனா அதோடைய லெவல் குறைஞ்சிருக்கும். எனக்கு அது புரியுதா? அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் குறிச்சி வராதா? சாவர வரைக்கும் இதெல்லாம் வரும். ஆனா வருதுன்ற அப்சர்வேஷன் வந்துடும். நாலேஜ் இஸ் ஈஸி, wisdom is not easy. Regret free mistake is the foundation for learning. Learning is the foundation for updation of wisdom. Updation of wisdom is the only direction for transformation. குறிச்சி எனக்கு ஒரு வருஷமா மெடிடேஷன் பண்றேன், ஒண்ணுமே மாறல. போய் சொல்லாதம்மா. இன்னும் உனக்கு அடிப்படாம நோய் வராம மெடிடேஷன் பண்றதுக்காக ஒரு உடம்பு இருக்குன்னா இந்த உடம்பை அவன் ப்ரொடெக்ட் பண்ணிட்டான்னு அர்த்தம். வணக்கம் குருஜி. ஆத்ம தியானத்தால் என் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை நான் அனுபவிக்கிறேன். ஆனால் சில நேரம் என்னால் தியானம் பண்ண முடியல. நான் தொடர்ந்து தியானம் பண்ணாலும் எனக்கு கோபமும் நெகட்டிவ் தாட்டும் வருது. நான் சரியாக தான் தியானம் பண்ணுறேன்னா அந்த நெகட்டிவ் தாட் வர என்ன காரணம்? நன்றி குருஜி. இன்னொரு மனுஷன் நல்லா வாழ்வான்னு கூட இருக்க மனுஷனை நினைக்கிற மனுஷன் இனிமே ரேர் ஸ்பீஷிஸ். அப்படிப்பட்ட ஒரு கம்யூனிட்டி தான் ஆத்மயோகா ஃபேமிலி. ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட். இப்போ இந்த பாயிண்ட் போகுது. எல்லாரும் நான் சொல்கிறது எழுதுங்களேன். சரி, எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஐஃபை கொடுங்க. ஐஃபை கொடுங்க. அப்படியே கையை நிறுத்துங்க. ஐஃபை கொடுங்க, அப்படியே நிறுத்துங்க. இப்போ யாரெல்லாம் எந்த கையில் ஐஃபை கொடுத்தீங்களோ அந்த கையில் தான் இப்போ எழுத போகிறீங்க. நான் கரெக்டாக சொல்லுவேன். எனக்கு எவ்வளோ பவர் பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் சிரிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். எல்லாரும் ஐஃபை கொடுங்க. மேலே இருக்க எல்லாரும் கொடுங்க. ஐஃபை கொடுங்க. சூப்பர். இப்போ அப்படியே நிறுத்துங்க. இப்போ நான் சொல்கிறது உண்மையாக பையான்னு சொல்லுங்கள். இப்போ யாரெல்லாம் எந்த கையில் ஐஃபை கொடுத்தீங்களோ எல்லாரும் இந்த கையில் அட்லீஸ்ட் 99% எந்த கையில் ஐஃபைன் கொடுத்தீங்களோ அந்த கையில் தான் எழுத போகிறீங்க. எத்தனை பேர் ஒத்துப்பீங்க? ரொம்ப ரேராக சிலர் மாற்றி எழுதலாம். அப்போ அந்த கையில் வேறு ஏதாவது இருந்திருக்கும், ஒரு பெண்ணோ நோட் புக்கோ. பாயிண்ட் புரியுதுங்களா? ஓகே. இப்போ நான் சொன்னது பொய்யா இல்லை உண்மையா? கேஷுவலாக அப்சர்வ் பண்ணுங்க. ஓகே. இப்போ நான் சொல்கிறத எழுதுங்க. God is all powerful. God is all doable. ஏன் நிறைய பேர் நோட்ஸ் எடுத்துகிட்டு வரல? ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, பொக்கையாவது வாங்கிட்டு போவீங்கள்ல. இங்கே உள்ளே வரீங்க, நான் உங்களுக்கு என்ன எடுத்துகிட்டு வர சொல்கிறேன்? கொடுக்குற ஞானத்தை ரிஜிஸ்டர் பண்ண. கம் வாட் நெக்ஸ்ட் டைம் வந்து நோட் பேட் எல்லாம் போடாதீங்க. ஓகே. ஸோ உங்களோட பவரை நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது இந்த செகண்ட்லேருந்து அப்படியே ஒரு ஸ்பிரிச்சுவல் கிளாஸ்ன்றதை மறந்துடுங்க. ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸ் இல்லை கமர்ஷியல் ரிக்குவயர்மெண்ட்டுக்காக வந்த கிளாஸ் நினைங்க. ஐயா, நான் இந்த கோர்ஸை படித்தா என் லைஃப்பில் கோடி ரூபாய் சம்பாதிப்பேன்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸை படித்தா நீ நிம்மதியாக இருப்பேன். நிம்மதியாக இருந்தால் ஒர்க்கில் ஃபோக்கஸ் ஜாஸ்தி வரும். ஒர்க்கில் ஃபோக்கஸ் ஜாஸ்தி இருந்தால் ப்ராஃபிட் ஜாஸ்தி வரும். அப்படி வச்சுக்கலாமா? இல்லை ரிலேஷன்ஷிப் இஷ்யூ இல்லாமல் இருக்கும், வீட்டில் பீஸ் ஜாஸ்தி வரும். ஏதோ ஒன்று அப்படி வச்சுக்கலாம். அப்போ வாட் am I doing? I want you to understand, if you fail to plan and prepare today, you cannot rule your tomorrow. இங்கே வச்சுக்கலாம். ஓகே, டன். நல்லா கவனிக்கணும். இப்போ நான் சொன்னது எல்லாம் எழுதிட்டீங்களா? God is all powerful, God is all doable, God is within me. சூப்பர். இப்போ நான் சொன்னதை எழுதுனீங்க இல்லையா? எழுதுனதை யாரெல்லாம் ரைட் ஹேண்டில் எழுதினீங்க அவங்க மட்டும் கை தூக்குங்க. ரைட் ஹேண்டில் எழுதுங்க, ரைட் ஹேண்ட் தூக்குங்க. லெஃப்ட் ஹேண்டில் எழுதுங்க, லெஃப்ட் ஹேண்ட் தூக்குங்க. இப்போ எல்லாரும் இன்னொரு கையில் அதே எழுதுங்க. ஸ்டார்ட் ரைட்டிங். ரைட். திங்க் பண்ணாதீங்க, எழுதுங்க. ஏதோ ஆக மொத்தம் ஏதோ பண்ணும்ல உங்கள் விரலும். உங்கள் கை இருக்குது, அந்த கையில் பென் இருக்குது. இருந்தாலும் ஏதோ ஒன்று இப்போ பண்ண தான் போகுது. அந்த நோட் பேடில் நீங்களே எழுதுங்க. நான் லைஃப் ரொம்ப திடீர்னு வந்தது தான், ஆனால் நான் லைஃப்பை சிம்பிள். ஏன்னா பார்க்குறதெல்லாம் குட்டி பசங்களாம் இருக்கீங்க. அவ்வளோ ஆசையாக இருக்குது. உங்கள் அம்மா அப்பா கனவு காணாத அளவுக்கு நீங்கள் வாழ்ந்துடணும். அதுக்கு எனக்கு இதை வந்து நான் கொஞ்சம் எப்படியாவது உங்களுக்கு புரிய வச்சுன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். மற்றவங்களும் கமிட் பண்ணுங்கள், சிரிக்காதீங்க, நல்லா ஃபுல்லாக டுவெல் ஆகி இதை கவனிங்க. எழுதுங்க ப்ளீஸ். ரைட். எப்படியாவது அதை எழுதி முடிங்க. லெஃப்ட் ஹேண்டில் ரைட் ஹேண்டர் லெஃப்ட் ஹேண்டில் எழுதி முடிங்க. லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டில் எழுதி முடிங்க. எப்படியாவது எழுதி முடிங்க. God is all powerful. God is all doable. God is within me. இப்போ நீங்க தான் நான் எழுதுன்னு சொன்னோன்னே எல்லாரும் எழுதுனீங்கல்ல? எதில் எழுதுனீங்க? ஃபர்ஸ்ட் எதில் எழுதுனீங்க? இப்போ ரைட் ஹேண்டில் எழுதுனதோட லெஃப்ட் ஹேண்டில் சுமாரா இருக்கா, இல்லை சேமா இருக்கா, இல்லை கேவலமா இருக்கா? எப்படி இருக்கு? கேவலமா இருக்கு. கேவலமா எழுதணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்களா, இல்லை நீங்கள் நினச்சாலும் ரைட் ஹேண்டில் எழுதி பழகின உங்களுக்கு அதே விஷயத்தை லெஃப்ட் ஹேண்டில் எழுதின உடனே ரைட் ஹேண்ட் அளவுக்கு வருதான்னு கூட சொல்லலை, ஆனால் ரைட் ஹேண்டோட என்னவா இருக்கும்? ஆனால் என்றைக்குமே கேவலமாக இருக்குமா? ப்ராக்டிஸ் பண்ணா சூப்பர். அப்போ பெண் யாருது? கை யாருது?
அப்ப நீங்க நினைச்சாலும் இப்ப அதோட இது ஏன் கேவலமா இருக்கு? என்ன பண்ணல? குருஜி இவ்வளவு பெரிய விஷயத்தை தான் கெஞ்சறாரா? பிராக்டிஸ் மேக்ஸ் யூ. இப்ப நிறைய பேர் என்ன பண்றீங்க? அப்பா நான் பாசிட்டிவா திங்க் பண்ணணும். சூப்பர். பாசிட்டிவா என்ன பண்ணணும்? திங்க் பண்ணணும். என் லைஃப் மாறணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இனிமேல் லெஃப்ட் ஹேண்ட்ல தான் எழுதணும். சாதாரண பிசிக்கல் ஆக்ஷன். வாட் ஆக்ஷன்? இது என்ன ஃபிக்ஷனலா இல்ல இன்விசிபிளா இல்ல இமேஜினரியா பண்ணீங்களா? இன் ரியாலிட்டி holding the pen with the hand, and when you write it in a hand in which you have not practiced, obviously it is not going to match the quality of the writing in which you have been practicing. Are you all with me? This is more subtler than the writing. It is called thinking, man. What is it called? இனிமே நான் நல்லது திங்க் பண்ணணும்னு சொன்ன உடனே திங்கிங் ஸ்டார்ட் ஆயிடுமா? குருஜி நான் மெடிடேஷன் பண்றேன். சூப்பர். ஃபர்ஸ்ட் டே ஆரம்பிச்சிருக்கீங்க. எடுத்த உடனே ரைட்டிங் இமிடியேட்டா வராது. எடுத்த உடனே இத்தனை நாளா அப்ப நீங்க எதுல எழுதி பழகுனீங்க? ரைட் ஹேண்ட்ல. அப்ப இத்தனை நாளா நீங்க நல்லதை யோசித்து பழகல நான் சொல்ல வரல. உங்க மனசு கெட்டதை தான் யோசிச்சிருக்கும். இன்னைக்கு நீங்க நல்லது நினைக்க ஆசைப்படுறீங்க. இத்தனை நாள் ரைட் ஹேண்ட்ல எழுதுனீங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல இப்பதான் எழுத ஆரம்பிச்சிருங்க. எழுத ஆரம்பிச்ச உடனே பாசிட்டிவ் திங்கிங் வந்துருமா? அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூழ்நிலை. குருஜி நான் ஒரு 10 நாள் பண்ணேன் குருஜி, எந்த சேஞ்சும் வரல. எப்படி கண்ணு? 10 நாள் என்ன சேஞ்ச் வரணும்? 10 நாள் சேஞ்ச் வரலன்னு அப்சர்வ் பண்ற அளவுக்கு டெவலப் ஆயிருக்கேன். அதுவே பெரிய சேஞ்ச் தான், தெரியுமா? அப்ப பாசிட்டிவா திங்க் பண்ணும் போது எனக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்காது. அந்த ஸ்ட்ரென்த்துக்கே மெடிடேஷன் ஹெல்ப் பண்ணுது. இங்கயாவது நான் லெஃப்ட்ல எழுதணும்னு முடிவு பண்ண உடனே ரைட்டை மேட்ச் பண்ண முடியாது. ஆனா அங்க நல்லா திங்க் பண்ணணும்னு நினைச்ச உடனே திங்க் பண்ண வைக்கும். அதுக்கு மெடிடேஷன் யூஸ் ஆகும். அவ்வளவுதான் சுச்சம். நான் செய்ய ஆரம்பிச்சா போதாது. நான் எழுத இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கேன். நாளைக்கும் எழுதுனா ரைட் ஹேண்ட் மாதிரி எழுதுவீங்களா? அப்படி எழுதுனா அது பேர் மேஜிக், பர்மனன்ட் கிடையாது. ஆனா கண்டிப்பா இன்னைக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதுனதோட பெட்டரா இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? நாளைக்கு ரைட் ஹேண்ட்ல எழுதின எழுத்த மேட்ச் பண்ண மாட்டீங்க. ஆனா லெஃப்ட் ஹேண்ட்ல எப்படி எழுதுனீங்களோ அதோட பெட்டரா லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதுவீங்க. யாருக்காவது புரியுதா? இத்தனை வருஷமா நீங்க நல்லதே நினைக்கல, அனுபவத்துல ஃபோக்கஸ்டா இருந்தீங்க. எனக்கு இந்த அனுபவம் வேணும், எனக்கு இந்த அனுபவம் கிடைக்கணும்னு நினைச்சீங்க. ஆனா நல்லதா நினைக்கல. இன்னைக்கு நினைக்க ஆரம்பிச்ச உடனே போயிடுமா? நியாயமா? கண்ட தீனியை சாப்பிட்டு சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா கெடுத்து வச்சிருக்காங்க குழந்தைய. பீஸா, பர்கர், இல்ல லிக்கர், இல்ல சரக்கு, எதேதோ. இந்த வெஜ்ஜு எதேதோ உலகத்தில் எதேதோ வச்சுக்கலாம். வெஜ்ஜு சாப்பிடலாமா, நான்வெஜ் ஹெல்த்தியா சாப்பிடணும். ஹெல்த்தியா சாப்பிடும். நான்வெஜ் இருந்தாலும் எக்ஸஸ் ஆனா தப்பு தான், வெஜ்ஜா இருந்தாலும் எக்ஸஸ் ஆனா தப்பு தான். யாருக்காவது புரியுதா? சில்லி ஸ்டஃப். குழந்தைய பெத்துட்டீங்க நீங்க, இல்ல உங்களை பெத்துட்டாங்க ஒருத்தங்க. நீங்க இங்க யாராவது ஐயா நாங்க வானத்துல இருந்து வந்த மனிதர்கள் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. என்ன பெருசா தப்பு பண்றதுக்கு போறீங்க? அப்ப இனிமே மிஸ்டேக் நடக்கட்டும். ஆனா அந்த மிஸ்டேக் என்ன மாதிரி மிஸ்டேக் இருக்கும் லைஃப்ல? பெரிய பவர் வந்துடும். ரெக்ரெட் ஃப்ரீ மிஸ்டேக். குருஜி அப்ப அது மிஸ்டேக் இல்லையா? இல்ல கண்ணு. ரெக்ரெட் ஃப்ரீ மிஸ்டேக் இஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் லேர்னிங். Learning is the foundation for updation of wisdom. Updation of wisdom is the only direction for transformation. Knowledge is easy. Wisdom is not easy. அப்ப அதுல ஃபர்ஸ்ட் விஸ்டமே ஆஹா பிராக்டிஸ் மேக்ஸ் யூ. நான் ஃபண்டமெண்டல்ல கை வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வேற ஒன்று எதிர்பார்க்கறேன். சரி நீங்க சொல்லுங்க, இப்படி விட்டுங்க, இப்படி வரேன், பிசிக்கலாவே வரேன். எடுத்த உடனே மாறும் நான் சொல்லலை. ஆனா மாற ஆரம்பிச்சிருச்சு. சிலர்லாம் அனுப்பும் போது அப்படி இருக்கு. குருஜி நான் 10 டேஸா பண்றேன் குருஜி, 15 டேஸா பண்றேன் குருஜி, பட் நான் எதிர்பார்த்த சேஞ்ச் வரல. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அப்பதான் நீ பண்ண அதே தப்ப உடனே பண்ண மாட்டேன். இல்லைன்னா என்ன தெரியுமா நினைப்பேன்? நான் பண்றதெல்லாம் பண்ணுவேன், 10 நாள்ல லைஃப் மாறிடும். மதிக்க மாட்டேன் நான் சொல்றத. யாருக்காவது புரியுதா? நான் கத்துக் கொடுக்குறது உனக்கு 10 நாள மாற்றம் வராது. சம்டைம் 10 மாசம் கூட ஆகும். ஆனா வந்த மாற்றம் நிரந்தரமா இருக்கும், அது முன்னேற்றமா இருக்கும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா உன் ஆணவத்துக்கும் அந்த திமிருக்கும் இன்னும் கொஞ்சம் தீனி தேவைப்படுது. ஆனாலும் கடவுள் உன்னை டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க லேட் ஆகலாம். மார்க் மை வேர்ட், தட் வெரி செகண்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதை நான் கமிட் பண்ணேன்.
2 பேர் நான் ஜிம்மில் பார்க்குறேன். ஓகே, ஒருத்தர் வந்து ஹிப்போபொட்டாமஸ் அப்படியே இருக்கார். ஹிப்போபொட்டாமஸே ஷாக் ஆகிடும், அப்படி ஒருத்தர் இருக்கார். அவர் இன்னைக்கு தான் ஜிம்மு வந்திருக்கார். ஓகே, ஜிம்முக்கு வராரு, பர்சனல் ட்ரெயினரோட வராரு. ஓகே, இன்னொருத்தர் படிக்கணும்னு ஒரு பையன் போயிருக்கான். ஆனால் அவருக்கும் 25 வயசு, இந்த இன்னொரு பையனுக்கு 25 வயசு. அவன் பிறந்ததுலேருந்து அவங்க அப்பா அம்மா வந்து இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுப்பா, இதெல்லாம் ஹெல்த்தி, கொஞ்சம் ஏதோ ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி ஏதோ பண்ணியிருக்கான். ஆனால் அவரும் அன்ஃபிட்டாக தான் அவரை ஃபீல் பண்ணிக்கிறார். 2 பேரும் ஒரே எக்ஸசைஸை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 10 நாளில் இந்த முதலிருந்தே கொஞ்சம் டிசிப்ளினாக இருந்தார், அவருக்கு வர சேஞ்ச் 25 வருஷமாக தன்னை டேமேஜ் பண்ணி வச்சுருந்தாரு, அவருக்கு 10 நாளில் வருமா வராதா? வராது, 100% வராது. எத்தனை பேருக்கு இப்போ புரியுது? குருஜி அவருக்கு 10 நாளே லைஃப் மாறிடுச்சு, அவரோட டேமேஜ் 5 வருஷம் தான் பண்ணி வச்சிருப்பாரு. குருஜி எனக்கு 1 வருஷமாக மெடிடேஷன் பண்ணுறேன், ஒன்றுமே மாறல. போய் சொல்லாதம்மா, இன்னும் உனக்கு அடிப்படாமல் நோய் வராமல் மெடிடேஷன் பண்ணுறதுக்காக ஒரு உடம்பு இருக்குன்னா இந்த உடம்பை அவன் ப்ரொடெக்ட் பண்ணிட்டான்னு அர்த்தம். அது மீறி அடுத்த உண்மையை புரிஞ்சுக்கணும். அவ்வளோ டேமேஜ் பண்ண ஜங்க் ஃபுட்டு, நாட் அவுட் ஆஃப் இன்டென்ஷன், பட் உள்ளே போயிடுச்சே தெரியாமல் கூட. இத்தனை நாள் சாப்பிட்டது தப்பான உணவுன்னு அந்த குழந்தைக்கு தெரியலப்பா 25 வயசில். ஆனால் தெரிஞ்சதுக்காக அவன் செஞ்ச தப்போட தன்மைலாம் மாறிடுமா? யாருக்காவது புரியுதா புரியலையா? இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நானும் 10 நாள் போடுறேன், என் ஃப்ரெண்டு கூட வந்தான், அவனுக்கு பாருங்க பைசப்ஸ்லாம் பெருசாகிடுச்சு, அவனுக்கு பாருங்க அப்படியே 6 பேக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நான் இனிமேல் ஜிம்முக்கே போக மாட்டேன்ட்டான். ஆஹா, பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டியாடா கண்ணு, பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டியே. உனக்கு 10 நாளில் அவனுக்கு வந்த சேஞ்ச் வராமல் இருந்த காரணம் நீ அத்தனை வருஷமாக செஞ்சு வச்ச டேமேஜரா. இன்னும் ஒரு 10 நாள் வெயிட் பண்ணு, அவ்வளோதான் கெஞ்சுறேன். அது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேற? இப்போ அது இன்னொருத்தன் ஸ்போர்ட்ஸ் பர்சன் 25 இயர்ஸில் 16 இயர்ஸ்லேருந்தே ஸ்ப்ரிண்ட் அடிக்கிறான், நிறைய மெடல் வாங்குறான், எல்லா ஈவெண்ட் ஃபீல்டு ஈவெண்ட்லலாம் ப்ரைஸ் வாங்குறான். அவன் என்ன பண்ணுறான், 25 வயசு வரும்போது இந்த பையன் நல்லா குண்டாக இருக்கான், இவன் ஆனால் ஒரு 2 வருஷம் எக்ஸசைஸ் பண்ணுறான், 27 இவன் எப்படி இருப்பான்? ஆக மொத்தம் இப்போ இருந்த மாதிரி இருக்க மாட்டான். யாருக்காவது புரியுதாப்பா? ஒருத்தன் 25 வரைக்கும் சூப்பர் அவார்டு வாங்கிட்டு அப்போ தான் சார் கொஞ்சம் அப்படியே ட்ராக் மாறுறாரு, ட்ராக்ல ஓடினவர் இப்போ என்ன பண்ணுறாரு, ட்ராக் மாறுறாரு, 6 பேக்கை காட்டுறாரு, பைசப்ஸ் அடிக்கிறாரு, ஆனால் ட்ரிங்கிங் ஆரம்பிக்கிறாரு. இப்போ தான் ஜாலியாக கஞ்சி அடிக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம். ஆனால் 27 இவன் எப்படி இருப்பான்? இவன் எப்படி இருப்பான்? சிலர் அந்த திமிர்லையும் ஆடுறீங்க. மெடிடேஷன் இஸ் ஆல் ஃபைன், பட் ஐம் ஆல்ரெடி டூயிங் குட் மேன், டூயிங் குட். 27 யாருக்கெல்லாம் புரியுது? இது புரியாத யாராக இருந்தாலும் சொல்லுங்களேன், நான் வேற மாதிரி எதாவது ட்ரை பண்ணேன்னா. அப்போ இந்த 2 வச்சுக்கலாமா? ஆஹா, நான் திடீர்னு இன்னைக்கு கடவுளை உணர்ந்துட்டேன், ஆனால் என் புத்தி திடீர்னு மாறாது. ஏன்னா இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டே லெஃப்டில் ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ இன்னைக்கு தான் நீ நல்லது திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்க. இப்போ நல்லது மட்டும் திங்க் பண்ண ஆரம்பிக்காம இனிமேல் ரைட்டில் எழுதவே கூடாதுன்னு ஒரு முடிவு எடுக்கணும். குருஜியில் என்ன அட்வான்டேஜ்? நல்ல வேலை, லெஃப்ட் ஹேண்ட் எழுதுகிற கண்டிஷன் இருக்கும் போதே எழுத ஆரம்பிக்கிறீங்க. இது எத்தனை பேர் கிடைக்குன்னு தெரியும். அப்போ மெடிடேஷன் எங்கே ஹெல்ப் பண்ணும்? முன்ன வந்த அதே காம உணர்ச்சி, கோபம், கெட்ட எண்ணம், புறம் பேசுறது இதெல்லாம் வரணும். ஆனால் அதோடைய லெவல் குறைஞ்சிருக்கும். யாருக்காவது புரியுதா? அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் குருஜி வராதா? சாவர வரைக்கும் இதெல்லாம் வரும், ஆனால் வருதுன்ற அப்சர்வேஷன் வந்துடும். முன்ன வந்து உணர்ந்து வேணான்வீங்க, இப்போ வரும்போதே நீ வேணாம் என்னான்வீங்க, அவ்வளோதான். குருஜி என்னைக்காவது அந்த எண்ணமே இல்லாத ஒரு மனுஷனா நான் வாழ்வேனா? தியானத்துல தான் முடியும், தியானத்துல தான் முடியும்.